ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான். ஸோ நம்ம எதிர்பார்த்தது இந்த சேனல் பேட்டர்னை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணோம் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணல. இந்த 1974 1975ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் ஒன்றும் இல்லை. அட்வான்ஸ் ஜிடிபி நியூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு அப்டேட் இருக்குது. என்னன்னா நியூ ஹை ஒன்று கிரியேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஸோ 1997 மட்டும். ஸோ நம்ம எதிர்பார்த்தது மெயினாக நான் எதிர்பார்த்தது ஏ ஆப்ஷன்லேருந்து ஒரு லாங் பை கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் மார்க்கெட் அந்தளவு நடக்கலை. டெக்னிக்கல் ரீதியாக ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் வார் சுச்சுவேஷனால மார்க்கெட் வந்து பை சைடே வந்து ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக்குரிய டெக்னிக்கல் அனலைசிங் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு மந்த் க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் நமக்கு இருக்க போகிற டேஸ் வந்து 10 டேஸ் தான். ஸோ அந்த 10 டேஸில் வந்து நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மார்க்கெட் வந்து எந்த சைடில் மூவ்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ட்ரேடிங்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு தேவையான அப்டேட்ஸ் மட்டும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நான் ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்ச இந்த ஜூன் நான் எடுக்கிறேன். மந்த் க்ளோஸ். ஸோ 1940 நீங்கள் 1940 எடுங்க. நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு ஜோன் நமக்கு செல் எடுக்கிறதுக்கு. இனிமேல் இதில் பிரேக் அவுட் நடந்தால் நம்ம நல்ல செல் ஒன்று எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம பை சைட் பார்த்துக்கிறோம். பை சைட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆல்ரெடி இந்த ஜூனை பற்றி நம்ம பேசியிருப்போம். இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் வந்து 1990க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால், பிரேக் அவுட் பண்ணி நமக்கு க்ளோஸ் வச்சா நமக்கு கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம மந்த் சார்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 10 டேஸ் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இதில் இன்னொரு ஜூன் இருக்கு. இந்த ஜூனை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த மந்த்துக்குரிய ஜூன் 1964. ஸோ இந்த 1964ம் நம்ம ப்ரீவியஸாக பேசியிருப்போம். ஒரு நல்ல ஜூன். ஸோ அப்படியே வந்து வீக்லி சார்ட்டுக்குரிய இது விஷயத்துக்கு போயிடும். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ப்ரீவியஸாக இது ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டில். அதுக்கு பிறகு இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இதுக்கு மேலே அபவ் க்ளோஸ் வச்சால் நமக்கு மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. மார்க்கெட்டில் வந்து பை சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனீங்கன்னா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, இந்த மார்க்கெட்டில் இங்கேருந்து வந்த மார்க்கெட், இந்த மார்க்கெட் இதில் என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இங்கேருந்து போன மார்க்கெட், இங்கே மார்க்கெட், இந்த இடத்துல கண்டினியூவாக வந்த மார்க்கெட், இப்போ எல்லாத்தையுமே இந்த ஹை எல்லாத்தையுமே இந்த ப்ரீவியஸாக இருந்த ஹை எல்லாத்தையுமே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னா, மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்டோட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் டெக்னிக்கல் ரீதியாக நடக்க போகுது. ஸோ அந்த லைன் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னாக மாற்றிக்கிறோம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்குறது இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து க்ளோஸ் வச்சால், ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்பவும் மார்க்கெட் வந்து 2067 68 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட்டில் இந்த ஜூன் பெண்டிங்கில் இருக்கிறனால கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜூனுக்கு கட்டாயம் வரப்போகுது. அதே மாதிரி அபவ் 2000க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபவ் 2000க்கு மேலே நல்ல பை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஹை கிரியேட் ஆகிருக்கு. பட் நாங்கள் எதிர்பார்த்தது 2000 டச் ஆகணும். பட் 2000 டச் ஆகலை. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். ஸோ லாங் டைம் பார்க்கக்குள்ள இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன். பட் இப்போ வார் சுச்சுவேஷனால நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் ஒரு பை எடுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு பிறகு வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு மார்க்கெட்டில் இதுதான் நமக்கு 2068 ஒரு லாஸ்டாக கிடைச்ச ஒரு ஹை. ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து 2100 மட்டும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது தெரியாது, கரெக்டாக நமக்கு சொல்ல இல்லாத 2100 போகுமான்னு. ஸோ டிபெண்ட் சார்ட் பேட்டர்னை வச்சு தான் நம்ம அடுத்த மூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட் நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு லாங் புல்லிஷ், இது ஒரு 2 லாங் புல்லிஷ் கேண்டில். ஸோ இதை க்ளோஸ் வைக்கிறதா இருந்தால் இன்னொரு ரெட் கலர் கேண்டில் ஒன்று, நல்ல ரெட் கலர் கேண்டில் ஒன்று நமக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு டீப் கேண்டில் ஒன்று நமக்கு வரணும். இந்த பிரேக் அவுட் நடந்தால் தான் நம்ம கண்டினியூவாக செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி நடக்கிறன்னா ஒன்று
நமக்கு ஒரு 1 வீக்ல நடக்கலாம், இல்லை 2 வீக்ஸுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸும் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். இதுல தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ட்ராடேல நம்ம எதிர்பார்த்ததுன்னா இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜோன். ஸோ அதை நம்ம இப்போதையே மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் தான். பட் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை ஜோன் தான். அபோவ் இதுக்கு மேலே பை. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே நல்ல ஒரு பை இருக்கு. உங்களுக்கு இதில் பை எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு 2053 மட்டும் நல்ல டார்கெட் இருக்கு. நீங்க டார்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுல இருந்து நீங்க கட்டாயம் டாப்லஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து எப்பயுமே நீங்க பை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல வந்து இருக்கிற பையை வந்து எப்பயுமே ஹோல்ட் பண்ண தேவையில்ல. இந்த பை நமக்கு கிடைச்சாலும் நீங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு திரும்ப மார்க்கெட்ல ஒரு நியூ ஹையோ இல்லாட்டி நியூ இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நியூ ப்ரைஸ் ஒன்று கிடைக்கக்குள்ள தான் நம்ம அதை வச்சு தான் அடுத்த டைம் வரக்குள்ள மார்க்கெட் வரக்குள்ள நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற டேட்டாவை வச்சு தான் நம்ம அப்டேட் கொடுக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரை இந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் பை எடுங்க. ஆனால் பை வந்து ஹோல்ட் பண்ண வேணாம். டாப் லாஸ் கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட். ஸோ இன்ட்ராடேல பொறுத்தவரையில் இன்ட்ராடேல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னா இதில் நமக்கு இது தேவையான பாயிண்ட்ஸ். இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1973 வருது. நீங்கள் வேணா 70 எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். நான் 70 எடுக்கிறேன். அப்படியே 4 ஹவர் சார்ட் வைக்கணும். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் தான் நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் வந்து வெயிட் பண்ணுது பாருங்கள். இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இப்படி மார்க்கெட் நீங்கள் வெயிட் பண்ணால் 2 விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒரு லாங் திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணும். இப்படியே ஒரு சைட் வே ஒன்று ரன்னிங்கில் இருக்கும். இந்த 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷாக இருந்தால் கட்டாயம் நடக்கும். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கட்டாயம் மேலே போகும். அப்படி இல்லை மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்துச்சுன்னா வீக் ஆகிட்டே வந்துச்சுன்னா கட்டாயம் ஒரு டீப்பான ஒரு டவுன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீப் டவுன் எப்படி கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் வந்து இந்த இடத்துல நமக்கு கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடக்கணும் 4 ஹவர் சார்ட்டில். ஸோ இதில் கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் இந்த கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம செல் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். செல் இல்லாட்டி பை. ஸோ ட்ரெண்ட் லைன் இருக்குது. கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஷார்ட் இது வந்து நான் பார்க்குறேன் வந்து 4 ஹவருக்கான ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போதைக்கு நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வே. ஸோ மார்க்கெட்டை ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் பை ஆப்ஷன் தான். இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் நல்ல ஒரு பை கிடைக்கும். அந்த பை கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2000 இருக்கும். 2000க்கு பிறகு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பை எடுக்கலாம். ஸோ அந்த பை வந்து இந்த முறை 2068 மட்டும் போகலாம். இல்லாட்டி 2058 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் பை சைட். ஸோ அப்படி செல் சைட் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கட்டாயம் வந்து இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். இந்த ஜூன் இந்த 63 இல்லாட்டி 60 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் உங்களுக்கு இதில் ஒரு ஷார்ட் செல் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் செல்லை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு லாங் செல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி கிடைச்சா நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல லாங் செல்னா 1900 வந்து எடுக்கலாம். அப்ராக்ஸாக பார்த்தா 1900. ஸோ 1900 விட 1880 இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1880ல் நல்ல ஒரு இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து 2 விஷயம் தான் இப்போ வேணும். ஒன்று மார்க்கெட்டில் வந்து இந்த ஜூன்லேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஒரு லாங் கேண்டில் கிடைக்கணும். இல்லாட்டி மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது மார்க்கெட்டில் வந்து ஷார்ட் செல். ஸோ அந்த ஷார்ட் செல் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் பை போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ கட்டாயம் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க.
மார்க்கெட் இன்னொரு இடத்துலையும் திரும்பலாம். இந்த இடத்துலையும் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இந்த 1940 மார்க்கெட் திரும்பலாம். ஸோ இங்கேருந்து வார மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப ஒரு டவுன். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது, மார்க்கெட் வந்து நமக்கு மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படியும் நடக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட்டில் நடக்க போது திரும்ப கண்டினியூவாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்பவும் நமக்கு செல் ஆப்ஷன் நடக்கலாம். செல் ஜோன் திரும்ப கண்டினியூவாக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மண்டே மார்க்கெட்டில் அப்படி எதுவுமே நடக்கலை, மார்க்கெட் டவுன் வரல, கண்டினியூவாக மார்க்கெட் வந்து பை சைட்னா இதில் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு வெயிட் பண்ணுங்கள். இதில் நல்ல கன்ஃபர்மேஷனோட நீங்கள் பை எடுத்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இதுலேயும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்குறது 2 விஷயம் தான். ஒன்று ஏ ஒரு ஷார்ட் செல் கட்டாயம் வேணும் மார்க்கெட்டில். இது ஒரு ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட் ஷார்ட் செல்லுக்கு பிறகு பி ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் கிடைச்சா கட்டாயம் வந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும். இதில் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் நல்ல ஒரு ஜோன் கிடைச்சதுக்கு பிறகு மார்க்கெட் அதிலிருந்து நம்ம டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான் இந்த இடத்துல இருக்கிறது. இது ஒரு எக்ஸ் மார்க்கெட்டில். ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ கீ ஜோன்ஸ்னு சொல்லப்போனால் இதில் நிறைய கீ ஜோன்ஸ் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கீ ஜோன்னு சொல்லப்போனால் இந்த இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குள்ள கீ ஜோன்ஸ் 2. அது வந்து 19 ஃபிபனாஷி பார்த்துக்குறோம் கொஞ்சம். நான் வந்து இந்த ஹைலேருந்து எடுக்கிறேன். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்குள்ள ஹைலேருந்து இந்த ஹைலேருந்து இந்த லோ எடுக்கக்குள்ள நமக்கு 50%ன்னு பார்க்க போனால் நமக்கு 1950 வரும். ஸோ 1960. ஸோ அதனால் நம்ம இதில் வந்து 2 கீ ஜோன் இப்போதைக்கு எடுப்போம். நான் எடுக்கிற கீ ஜோன் வந்து 1950. ஸோ 1950 நல்ல ஒரு கீ ஜோன். கீ ஜோன் 1915 கீழே பிலோ நமக்கு செல் வந்து எகெயின் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ கண்டினியூவாக நம்ம செல் ஆப்ஷனில் தான் இருக்க போகிறோம். நல்ல செல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே ஒரு லாங் கேண்டில் வந்துருச்சுன்னா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம செல் ஜோனுக்குள்ளே போயிடுவோம். 1950 ஒரு மெயின் ஜோன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கட்டாயம் 1950 மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஜோன் இருக்குது இந்த 2000. ஸோ அபவ் நமக்கு இன்னொரு ஜோன் இந்த 2000. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம அப்ராக்ஸாக எடுப்போம். ஸோ இந்த 2000 நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீ ஜோன் அபவ் 2000க்கு மேலே எகெயின் கோல்டு வந்து பை தான். அப்படி பை போனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2020, அதுக்கு பிறகு 2044, அதுக்கு பிறகு 2058, அதுக்கு பிறகு 2068 மட்டும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 68 மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு தான், இல்லாட்டி 66 எடுங்க, வந்ததுக்கு பிறகு தான் ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ண பிறகு தான் நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இதுதான் மெயின் அப்டேட் இதில் இருக்கிறது. ஸோ கட்டாயம் மார்க்கெட் வந்து 2000 போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. 2000க்கு மேலே மார்க்கெட்டில் 4 ஹவர் சார்ட் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் கட்டாயம் பை எடுங்க. 1 ஹவர் சார்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. 1 ஹவர் சார்ட்டை விட நீங்கள் 4 ஹவர் பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். 4 ஹவர் சார்ட்டில் நல்ல ஒரு, ஏன்னா இந்த ஜூன் வந்து ஒரு சப்ளை ஜோன். ஸோ ஃபியூச்சருக்கான சப்ளை ஜோன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ண வேணாம், பை ஹோல்ட் பண்ண வேணாம். ஃபியூச்சரில் டவுன் போகக்குள்ள இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்ஜிங் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்துன்னா கிடைக்கிற ப்ராஃபிட்டை எடுத்துட்டு எக்ஸிட் ஆக பாருங்க. ஸோ அதே மாதிரி செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்ததுக்கு பிறகு செல் ஆப்ஷன் எடுங்க. செல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு டீப் செல் வரத்துக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது ஃபியூச்சரில். ஸோ 2 கீ ஜோன் சொல்லியிருக்கோம், 1950, 2000. ஸோ வேணா அதையும் நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன், பெருசாக நோட் பண்ணிக்கிறோம். கீ ஜோன் 2000, அதே மாதிரி 2000லேருந்து 1950. ஸோ 2 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்தவரை நெக்ஸ்ட் வீக் சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது, கட்டாயம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க.
இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது தான் நாங்கள் எதிர்பார்க்கறது. பை ஆப்ஷன் தான். ஷார்ட் செல் கிடைச்சி ஒரு பை ஒன்று கிடைச்சா நல்ல ஒரு லாங் பை போகலாம். அப்படி இல்லை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் இந்த பி ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எதிர்பார்க்கறது ஏயும் பியும். எக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். நல்ல கன்ஃபார்மான எடுக்கிற செல் வேணும்னா நமக்கு இந்த 1950 கீழே தான். இதுக்கு கீழே நமக்கு செல் கரெக்டான ஒரு செல் எடுக்கிறதா இருந்தால் இந்த செல் தான். இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ கட்டாயம் பிகினர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறங்க இந்த டைம். ஏன்னா அந்த 2000க்கு மேலே போயிட்டு நீங்கள் பை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அதனால் இந்த டைமில் இந்த ஜூனில் மார்க்கெட் வந்து பை வந்து ஹோல்ட் பண்ண வேணாம். அதுதான் மெயினாக நாங்கள் சொல்கிற விஷயம். பை எடுங்க, கட்டாயம் டாப்லஸ் எடுங்க. டாப்லஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் பை ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். மார்க்கெட் டவுன் ஆக உங்களோட ஈக்விட்டி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ இது இருக்கிறது வந்து கரெக்டாக சொல்ல போனால் டெக்னிக்கல் ரீதியாக இது ஒரு சப்ளை ஜோன். ஸோ சப்ளை ஜோனில் தான் இப்போ இருக்கும். ஃபியூச்சரில் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், கட்டாயம் டவுன் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் சப்ளை ஜோனில் போயிட்டு நீங்கள் பை எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். கட்டாயம் டாப்லஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ஒரே ஒரு விஷயம் தான், இவ்வளோ நாள் கேட்டுக்கிட்டு ஒரே விஷயம், பை ஹோல்டில் இருக்குது என்ன செய்யறது. இப்போ திரும்ப கேட்குறீங்க செல் ஹோல்டில் இருக்குது என்ன செய்யறது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், மார்க்கெட் வந்து வார் சிச்சுவேஷன், கண்டினியூவாக மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் நீங்கள் பையை வந்து என்ன செய்யுங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறங்க, அதில் வந்து எக்ஸிட் ஆயிருங்க. திரும்ப நீங்கள் செல் எடுக்கிறதா இருந்தால் இந்த சப்ளை ஜோனில் தான் நம்ம செல் எடுக்க போகிறோம். இந்த சப்ளை ஜோனுக்கு வந்த பிறகு கன்ஃபர்மேஷனோட நம்ம செல் எடுப்போம். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து ஃபியூச்சரில் 1880 சரி 1850 சரி மார்க்கெட் வந்துட்டு தான் போகும். ஸோ அதனால நம்ம பயப்படாமல் அதை ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஜோனில் போயிட்டு நீங்கள் பை ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருங்க அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.